கொண்டு தன்னுடைய அந்த விதையிலிருந்து முளைத்து கிளம்புவதற்கு காத்திருக்கிறது. அது ஒரு தவம். காத்துக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலெல்லாம் ஆகும். 3 வருஷம் 5 வருஷம் எல்லாம் கூட ஆகும். ஆனா வெளியில வந்துருச்சுன்னு வைங்களேன், சரசரசரன் 80 அடி வளர்ந்துட்டு தான் ஓயும். இந்த நேத்திக்கே வந்ததே தனியா கொத்தமல்லில அதுல 1 சென்டிமீட்டர் தான் வளரும். அதாவது இது உயர்வு அது தாழ்வல்ல. இயற்கையின் படைப்பில் எல்லாமே அழகானவை. ஆனால் உள்ளே காத்திருக்கிற மூங்கில் தான் 80 அடி உயர முடியும் என்பதற்கு ஒப்ப உங்கள் வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் செய்ய வேண்டிய முதல் விஷயம் காத்திருத்தல். ஆமா, நாங்க காத்துக்கிட்டே இருப்போமாக்கோ, அதுவே வந்து வானத்துல இருந்து குதிக்குமா? வானத்துல இருந்து தான் குதிக்கும் சாமி, வானத்துல இருந்து தான் குதிக்கும். ஏனென்றால் உங்களினுடைய எண்ண அலைகள் உறுதியாக இருக்கிற போது பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கேட்கிறது என்று சொல்லுகிறார். The universe listens to you. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் என்னுடைய பிரார்த்தனையை கேட்டு என்றாவது ஒரு நாள் கொடுப்பார். அப்படி ஒரு நாள் கடவுள் நம்பிக்கையில தான் பிரபஞ்ச சக்தியை நம்புங்க. The universe listens to you. பிரபஞ்சம் ஒரு நாள் கேட்கும். ஐயோ, இவ்வளவு தூரம் இந்த பொண்ணு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கா, ரொம்ப நாளா காத்திருக்கா, ஒரு கல்விக்காக காத்திருக்கா, ஒரு கடமைக்காக காத்திருக்கா, இந்த பையன் ஒரு தொழிலதிபராக, இது கட்டாயமா நடக்கும் என்று பிரபஞ்சம் என்றைக்கு முடிவு செய்கிறதோ அப்போது உங்களுக்கான வாசல்கள் தானே திறக்கும். எமிலி டிக்கின்சன் என்று ஒரு கவிதாயினி இருந்தார். எப்போது விடியும் என்று தெரியாமல் ஒவ்வொரு கதவாக திறந்து 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 பார்க்கிறேன் என்று கவிதை எழுதினார். காத்திருப்பவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். எங்கிருந்து வாய்ப்பு இருந்து பல பேர்ட்ட உதவி போய் கேட்பீங்க, எல்லாரும் திருப்பி அனுப்புவாங்க. எல்லாரும் திருப்பி அனுப்புவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர், அவருடைய கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தலைச்சுமையாக வேட்டியை வச்சுட்டு வியாபாரம் பண்ண போவாராம். அந்த சந்தை அந்த பஜார் இருக்கிற ரோட்ல போனோம்னா முதல் கடையில கேட்பாங்க, ஐயா வேட்டி வேணுமா? போட. அடுத்த நாள் ஐயா வேட்டி வேணுமா? சுடுதண்ணி கொட்டிடும் போ. 3வது நாள் ஐயா வேட்டி வேணுமா? ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தி திருப்பி 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 அனுப்பிச்சோம். ஒவ்வொரு நாளும் இவர் அந்த கடையில இருந்தா கேட்பார். நேற்றுக்கு தான் திட்டிருக்காரு, அந்த கடைக்கு போக மாட்டேன், அந்த கடையில கேட்பாரு. இந்த முதலாளி ஒரு நாள் சொல்ல, ஏன்டா அவனுக்கு மானம் வெக்கம் சூடு சொரணும் ஒண்ணுமே கிடையாது, நான் தினம் அவனை திட்டி திட்டி அனுப்புறேன்னு திரும்ப அடுத்த நாள் வந்து கேட்கிறேன், எப்படிடா வர? அவர் சொன்னாரா, முதலாளி நீங்க எனக்கு திட்டுறீங்க, நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்க முகத்தை பார்த்துட்டு நான் உள்ள வந்தா எல்லாரும் வாங்குறாங்க, உங்களுக்கு அப்படி ஒரு ராசி. இதுல அந்த பதில் சாமர்த்தியமான பதில், நான் அதை பத்தி சொல்ல வரல. ஆனா அந்த பதிலுக்கான சூழல் வருகிற வரை ஒவ்வொரு நாளும் அந்த கடையிலே போய் நிற்பதற்கு பின்னால் காத்திருக்கிற ஒரு மனம் இருக்கிறது. அது அவமானங்களை பொருட்படுத்தவே பொருட்படுத்தாது. அதுதான் அவமானம். என்ன கடித்து விழுங்க முடியாத களிமண்ணா? நான் விழுங்குவேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் லட்சியங்களை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவுதாங்க விஷயம். காத்திருத்தல் என்பதன் பின்னால் அந்த தவம் இருக்கிற போது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நாள் வழங்கப்படும். அந்த உறுதி இருக்கணும். எவ்வளவு நாள்னு கணக்கு போட்டு காத்திருக்க முடியாது. நீங்கள் காத்திருக்க காத்திருக்க காலம் கனியும், அது நடக்கும். இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க காத்திருக்கும் போது உங்க பக்கத்திலேயே ஒருத்தன் காத்திருந்தான்ல, இதை சொல்லி இதோட நிறைவு செஞ்சா சரியா இருக்கும். உங்க பக்கத்திலேயே ஒருத்தன் காத்திருந்தான்ல, அவன் மேல போயிடும். பார்த்திருக்கீங்களா? 2 பேரும் ஒரே விஷயத்துக்காக தான் ட்ரை பண்ணுவீங்க. அப்ப மச்சான் நானும் நீ சேர்ந்துடா ட்ரை பண்ணலாம். திடீர்னு அவனுக்கு ஒண்ணு அடிக்கும். அவனான்னு பார்த்து ஒரு பணக்கார பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க மாமனார் சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவார். நமக்கு ஒண்ணு நடக்காது. அப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? பார்த்தல, பாத்தியா இல்லையா? அவன் பையன். யார் சொல்லுவாங்க? வீட்டுல அம்மாவே சொல்லு. அம்மா தான் இருக்கிறதுலே அன்பு அதுக்குதான். ஆனா அதுவே சொல்லு, அவன் பையன். நீ பையனா? நீ பையனா? நீ அப்படியே உட்காந்துரு. எது கிடைச்சதோ இப்ப சதைக்கு பிடிச்சிப்பியா, அதை விட்டுட்டு அதுதான் வேணும். அதை தாங்கற நெஞ்சுறுதி வேணும். தாங்கற நெஞ்சுறுதி வேணும். அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அம்மாவே இப்படி சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? உறவுக்காரங்கள்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போயிட முடியும்? ஒரு பையன் வேலைக்காக காத்திருக்காங்க, இந்த வேலை தான் சொல்றோம். இல்ல நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன்றான். 3 தடவை எழுதிட்டான், 4வது தடவை எழுத போறான். அவங்க வீட்டுல ஒரு முக்கியமான கல்யாணம் வருது. அவன் போவானா போக மாட்டான்? சொல்லுங்க. கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு தாலி கட்டுற மாப்பிள்ளையில இருந்து வாசல்ல சந்தனம் கொடுக்கிற பாப்பா மட்டும், நீ என்ன 4 தடவை எழுதிட்டியாமே,
முறை செலக்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லணும். ஆமா கிழிச்ச அப்படின்னு சொல்றதுக்கு 2 தாத்தா வரும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கேன். ஆனா காத்திருக்கிறதுன்றது தவம்னு சொன்னல, சும்மா இருக்கிறது இல்ல. விதைகள், மூங்கில் மரத்தின் விதைகள் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை, தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன. தயார்படுத்தி தான் 80 அடி ஒசரம் மட்டும் உயிரோடு இருக்கிறதுக்கான அத்தனை சக்தியையும் அது விதையா இருந்த போதே பெற்று விட்டது. வளர்ந்த பிறகு அது பக்கத்து மரத்துல இருந்து கடல்ல வாங்க முடியாது. அது எப்போ உள்ள டார்மெண்டா இருந்ததோ அப்பவே அத்தனை சக்தியையும் அது பெற்றுவிட்டது என்று சொன்னால், நண்பர்களே, உங்களினுடைய அறம் சார்ந்த விருப்பங்கள் நடக்கும். அதற்காக நீங்கள் காத்திருக்கின்ற போது, காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கனிந்ததம்மான்னு கண்ணதாசன் எழுதிய கவிதையை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். காத்திருத்தல் ஒரு தவம். செய்க தவம் தவமாவது அன்பு செய்தல், அன்பிற்சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று மகாகவி பாரதி சொல்லி இருக்கின்றார். கவிஞர் மேதா எழுதினார், வரம் கொடுத்த தேவதைகள் வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன்னு கவிதை எழுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. வரம் கொடுக்கிற தேவதைகள் இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் வீட்டு வாசலில் ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். அவங்க வர்ற போது நீ போனை தருவிட்டு இன்ஸ்டால ரீல் போட்டுட்டு இருக்க. நீ பல்லு வளைக்கினா ஒரு ரீல், பரோட்டா தின்னா ஒரு ரீல். நீங்க ரீல் போடுங்க வேணாங்கல, எதுக்குங்க? எலக்ட்ரிக் ட்ரெயின் மேல ஏறி ஒருத்தர் ரீல் போடுற, அவன் போட்ட கடைசி ரீல் அதுவாகத்தானே இருக்க முடியும். இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதான் வள்ளுவர் சொன்னாரு, நீ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கொக்கு மாதிரி இருக்கணும். ஏன் தெரியுமா? குத்தொக்க சீர்த்து எடுத்து எந்த கொக்காது அது விரும்பிய மீனை சரியா குத்தாம நழுவ விட்டதாக இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து ஒரு மிஸ் கூட கிடையாது. அதுக்கு வேணுங்கிற மீனை, நல்ல கொழுத்த மீன் காத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துருச்சுன்னு வைங்க, குத்தொக்க சீர்த்த இடத்தை அவ்வளவுதான். அது குத்தினதுதான். அந்த மீனால தப்ப முடியாது. அந்த மீன் என்ன வேகமா வேணா போட்டுமே, எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி. ஏன்? போக்கஸ் தான். அப்போ காத்திருத்தல் என்பது செயலற்றவர்களினுடைய ஒரு வீக்னஸ் கிடையாது. அது செயல்திறம் உடையவர்கள் தனக்குள்ளாகவே தன்னை நினைத்து காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை.